வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம 2016ல வந்த த ஃபாரஸ்ட் படத்தை பார்க்க போறோம். இது கற்பனை கதை இல்லைங்க, உண்மையிலேயே ஜப்பான்ல இருக்கிற தற்கொலை காடுன்னு அழைக்கப்படுற ஓகி கஹாரான்ற காட்டுக்குள்ள நடக்கிற அமானுஷ்ய சம்பவங்களை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம். அந்த காட்டுக்குள்ள போறவங்க அவங்களே தற்கொலை பண்ணிப்பாங்க, இல்லனா மாயமா இறந்து போயிருப்பாங்க. யாரும் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்ல. அந்த காட்டுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் படத்தை விறுவிறுப்பா எடுத்திருப்பாங்க. ஹாரர் படத்தை விரும்பி பாக்குறவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை முழுசா பாருங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இவதான் சாரா. அமெரிக்கால இருந்து ஜப்பானுக்கு கிளம்பி வந்திருக்கா. அவ எதுக்காக ஜப்பானுக்கு வந்திருக்கான்னு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சாரா அமெரிக்கால அவ காதலன் கூட இருக்கா. அப்ப அவளுக்கு ஜப்பான்ல இருந்து போன் கால் வருது. ஜப்பான்ல வேலை செய்யற உங்க தங்கச்சி ஜெசிகா 2 நாளா காணாம போயிட்டா. கடைசியா அவ தற்கொலை காட்டுக்குள்ள போனதை பாத்திருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள போனவங்க உயிரோட திரும்பி வந்ததே இல்ல. அதனால உங்க தங்கச்சி இறந்து போயிட்டதை அறிவிக்கிறோம்னு சொல்றாங்க. இத கேட்டு சாரா ஷாக் ஆகுறா. அவ தங்கச்சியே தேடி பார்க்க சொல்றா. ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த அவ காதலன் கிட்ட சொல்றா. அதுக்கு அவன், உன் தங்கச்சிக்கு இதே வேலை, அவ எப்பயும் ஒரு ஆபத்துல போய் மாட்டிப்பா, நீ அவளை காப்பாத்துவ. இது பல முறை நடந்திருக்கு. ஆனா இந்த முறை போலீஸே அவ இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. எதுக்காக இப்ப போறேன்னு கேக்குறான். அதுக்கு சாரா, நானும் என் தங்கச்சியும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னா 2 பேரும் அச்சஸ்ல ஒரே மாதிரி இருப்பாங்க. அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால அதை உணர முடியும். அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. என்னால நிச்சயம் சொல்ல முடியும். அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன்னு சொல்றா. இப்ப சாரா ஜப்பான்ல ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கா. அந்த காட்டை பத்தி நெட்ல தேடி பாக்குறா. பார்த்தா அதுல நிறைய அமானுஷ்ய சம்பவங்கள் போட்டிருக்கு. ஆனா சாரா அதை நம்பல. மறுநாள் சாரா ஜெசிகா டீச்சரா வேலை செஞ்ச ஸ்கூலுக்கு போறா. ஜெசிகாவை பத்தி விசாரிக்க அவ கிளாஸ் ரூமுக்கு போறா. அங்க இருக்கிற எல்லா பசங்களும் சாராவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மிரண்டு போய் கத்துறாங்க. ஏன்னா சாராவும் ஜெசிகாவும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இறந்து போன டீச்சர் மறுபடியும் வந்துட்டாங்கன்னு நினைச்சு பசங்க மிரண்டு போறாங்க. சாரா பிரின்சிபல் கிட்ட ஜெசிகாவை பத்தி விசாரிக்கிறா. அதுக்கு அவங்க, ஜெசிகா கடைசியா ஓகி கஹாராங்கிற ஒரு மலைப்பகுதிக்கு போயிருக்கா. அது மவுண்ட் ஃபுஜிக்கு அடியில இருக்கு. அத நாங்க தற்கொலை காடுன்னு சொல்லுவோம். ஏன்னா அங்க போனவங்க யாரும் உயிரோட வந்ததே இல்ல. அந்த காட்டுக்குள்ள போகும்போது சோகமாவோ இல்ல மனக்குழப்பத்தோடயோ போனா அந்த காடு அவங்கள சும்மா விடாது. ஒண்ணு அவங்க தற்கொலை பண்ணிப்பாங்க, இல்லனா மர்மமா இறந்து போயிருவாங்க. ஜெசிகா உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல, அவ இறந்து போயிருக்கணும்னு சொல்றாங்க. ஜெசிகாவோட ரூமுக்கு போய் அவ பொருட்களை தேடி பாக்குறா. அப்ப ஜெசிகா போட்டோவை பார்த்து பழைய ஞாபகங்கள் அவளுக்கு வருது. சாரா அந்த காட்டு பகுதிக்கு உடனே கிளம்பி போறா. ஸ்டேஷன்ல போய் இறங்குறா. ஆனா அவ கூட யாருமே இல்ல, அவ மட்டும் தனியா இருக்கா. ராத்திரி இருட்ட போகுது. நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அங்க ஒரு பில்டிங்க பாக்குறா. அவங்க கிட்ட, என் தங்கச்சிய பாத்திருக்கீங்களான்னு கேக்குறா. அதுக்கு அவங்க, ஆமா நான் பாத்திருக்கேன், அவ கீழே தான் இருப்பான்னு சாராவை கூட்டிட்டு போறாங்க. என்னன்னு போய் பார்த்தா அங்க நிறைய பிணங்கள் இருக்கு. இவங்க எல்லாம் காட்டுக்குள்ள இறந்து போனவங்கன்னு சொல்றாங்க. சாராவும் எல்லாரையும் பாக்குறா. ஆனா ஜெசிகா அங்க இல்ல. என் தங்கச்சியை தேடி காட்டுக்குள்ள போக போறேன்னு சொல்றா. அதுக்கு அவங்க, அது ரொம்ப ஆபத்தானது, அந்த காட்டுக்குள்ள எக்காரணத்தை கொண்டும் பாதையை விட்டு விலகி போகாதீங்கன்னு சொல்றாங்க. கிளம்பும் போது ஒரு கைட பாக்குறா. ஆனா அவங்களும் அந்த காட்டுக்குள்ள வர பயந்து மறுக்கிறாங்க. மறுபடியும் ஜெசிகா நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள நிறைய ஸ்கூல் பசங்க வெளியே வராங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா பக்கத்திலே ஒரு ஹோட்டல் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி சாரா அங்கேயே தங்குறா. பார்ல உட்கார்ந்து இருக்கா. அப்ப ஒருத்தன், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கேக்குறான். உடனே சாரா ஷாக் ஆகி, நீங்க ஏன் தங்கச்சியை பார்த்திருப்பீங்க, அவளை கடைசியா எங்க பாத்தீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டு, இல்லங்க நான் சும்மா சொன்னேன், உங்ககிட்ட எப்படி பேசன்னு தெரியல, அதான் இப்படி பேச ஆரம்பிச்சேன்னு சொல்றான். என்னோட பேரு மார்க், நான் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்றான். 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சாரா ஜெசிகா தொலைஞ்சு போனதை பத்தி சொல்றா. மார்க் அதுக்கு, உங்க தங்கச்சி பொழைக்க வாய்ப்பே இல்ல, தேடுனாலும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு சாரா, என் தங்கச்சி ரொம்ப தைரியமான பொண்ணு, ஜப்பான் கூட அவ தனியா வந்து வேலை பாக்குறா, நாங்க 2 பேரும் ட்வின்ஸ், அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால உணர முடியும். ஒரு நாள் ராத்திரி எனக்கு ஏதோ தப்பா தோணுச்சு, உடனே அவளுக்கு கால் பண்ண, ஆனா கால் எடுக்கவே இல்ல. உடனே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி அவ வீட சோதனை பண்ண சொன்னேன். போலீஸ் வந்து பாக்கும்போது அவ தூக்க மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலை பண்ண பார்த்தா. அவளை நான் காப்பாத்தினேன். என்னுடைய உள்ளுணர்வு அவ இன்னும் உயிரோட இருக்கான்னு தான் சொல்லுதுன்னு சொல்றா. உன்னுடைய அம்மா அப்பா எங்கன்னு கேக்குறான். அதுக்கு சாரா, நாங்க சின்ன வயசா இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க. ஒரு நாள் நானும் ஜெசிகாவும் வீட்டுல பாட்டியோட இருந்தோம். அப்ப திடீர்னு வீட்டுக்கு அடியில ஒரு சத்தம் கேட்டது. பாட்டி என்னன்னு போய் பார்க்க போனாங்க. பார்த்தா என்னுடைய அம்மாவும் அப்பாவும் அங்க இறந்து போயிருந்தாங்க. யாரோ அவங்கள சுட்டுட்டாங்க. நான் பயந்து எதையும் பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டேன். ஆனா ஜெசிகா அங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்திருக்கா. அப்பவே அவ ரொம்ப தைரியமான பொண்ணு, கண்டிப்பா அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு சொல்றா. அப்ப மார்க், எனக்கு ஒரு கைடு தெரியும், ஒரு ஆர்டிகலுக்காக அவர் என்ன காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு சொல்றான். சாராவும் உடனே ஒத்துக்கிறா. மறுநாள் மார்க் அந்த கைட கூட்டிட்டு வரான். ஆனா கைடு சாராவை கூட்டிட்டு போக மறுக்கிறாரு.
சாராவும் ரொம்ப கெஞ்சி கேக்குறா, இது ரொம்ப ஆபத்தானது, முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. நான் ரொம்ப தைரியமானவ, என்னால வர முடியும்னு சொல்றா. அதுக்கு அவரு, நீங்க இப்ப ரொம்ப சோகமா இருக்கீங்க, காட்டுக்குள்ள போனா கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. ரொம்ப கெஞ்சி கேட்டு ஒரு வழியா அவரை ஒத்துக்க வைக்கிறாங்க. 3 பேரும் கிளம்பி காட்டுக்குள்ள போறாங்க. அங்க எச்சரிக்கை பலகை இருக்கு, அதை தாண்டி உள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போனதுமே சாரா வித்தியாசமா உணர்றா. அப்ப காம்பஸ் எடுத்து பாக்குறாங்க, திசைய ஒழுங்கா காட்டாம காம்பஸே சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப கைடு சாரா கிட்ட, நான் சொல்றத கவனமா கேளுங்க, எக்காரணத்துக்கு கொண்டும் தனியா போகாதீங்க, இந்த காடு உங்களை பயங்கரமா குழப்பம், நிறைய விஷயத்த பாப்பீங்க, ஆனா நீங்க பாக்குற எதுவுமே உண்மை கிடையாது, ரொம்ப கவனமா வாங்கன்னு சொல்றாரு. கொஞ்ச தூரம் போறாங்க, பார்த்தா காட்டுக்குள்ள நிறைய கயிறு கட்டிருக்கு. இது என்ன கயிறுன்னு கேக்குறா. அதுக்கு கைடு, இந்த காட்டுக்குள்ள நிறைய பேர் தொலைஞ்சு போயிருவாங்க, அப்படி தொலைஞ்சு போறவங்க தேடி வரவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி கயிறு கட்டுவாங்க, இந்த மாதிரி இங்க நிறைய கயிறு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப புதுசா ஒரு கயிறா பாக்குறாரு. அந்த கயிறு பின்னாடியே போய் பாக்குறாங்க, பார்த்தா அங்க ஒரு அழுகி போன உடம்பு இருக்கு. இத பார்த்து சாரா பயந்து போறா. எவனோ ஒருத்தன் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போய் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்கான், அந்த உடம்பு தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நாளைக்கு ரெஸ்கியூ டீம் வந்து இந்த பாடியை எடுத்துட்டு போவாங்க, வாங்க நாம போலான்னு கூட்டிட்டு போறாரு. நடந்து போகும்போதே சாரா ரொம்ப வித்தியாசமா இருக்கா. அவளுக்கு அங்க நிறைய குரல் கேட்க ஆரம்பிக்குது. சாரா வித்தியாசமா நடந்துக்கிறத மார்க்கும் கவனிக்கிறான். நேரா நடந்து போறாங்க. அப்ப சாரா பக்கம் பலமா காத்தடிக்குது. அதை பார்த்து என்னுடைய உள்ளுணர்வு இந்த பக்கமா போலான்னு சொல்லுது. இப்படியே போலான்னு காத்தடிச்ச பக்கமா போறாங்க. கொஞ்ச தூரம் போனதும் சாரா ஒரு கூடாரத்தை கவனிக்கிறா. அது ஜெசிகாவோட கூடாரம். சந்தோஷத்துல ஓடி போய் பாக்குறா, ஆனா அந்த கூடாரத்துல யாரும் இல்ல. பக்கத்திலேயே துணி எல்லாம் காய போட்டிருக்கு. சாரா சந்தோஷத்துல, என் தங்கச்சி இங்கதான் எங்கேயோ இருக்கா, அவளை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றா. அப்ப கைடு சாரா கிட்ட, ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது, கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், உங்க தங்கச்சிக்கு நோட் ஏதாச்சும் எழுதி வச்சுட்டு திரும்ப போகலாம், மறுபடியும் காலையில வந்து தேடலான்னு சொல்றாரு. அதுக்கு சாரா, இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னால போக முடியாது, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, என் தங்கச்சி வர வரைக்கும் இங்கேயே இருக்கேன், நாளைக்கு திரும்ப வந்து எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. ஆனா இதுக்கு கைடு ஒத்துக்கல. ராத்திரி இங்க தங்கவே கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா சாரா, நான் வரவே மாட்டேன்னு உறுதியா சொல்றா. வேற வழி இல்லாம 2 பேரும் கிளம்புறாங்க. கடைசியா மார்க்கும், சாராக்கு துணையா நான் இங்கே இருக்கேன், நாளைக்கு நீங்க வந்து எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். அதுக்கு கைடு அவங்க கிட்ட, என்ன ஆனாலும் சரி இந்த கூடாரத்தை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு ராத்திரி மார்க்கும் சாராவும் காட்டுக்குள்ளேயே தங்குறாங்க. ராத்திரி நெருப்ப பத்த வச்சு ஜெசிகாக்காக 2 பேரும் காத்திருக்காங்க. நடு ராத்திரி ஆகுது. சாரா கூடாரத்துக்குள்ள தூங்க போறா. மார்க் வெளியவே தூங்க ஆரம்பிக்கிறான். தூங்கும் போது சாராவுக்கு ஒரு சத்தம் கேக்குது. முழிச்சு பாக்குறா, வெளியே பத்த வச்ச நெருப்பும் அணைஞ்சு போயிருக்கு. அந்த கூடாரத்தை சுத்தி யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு. சாரா பயத்துல, மார்க் நீ எங்க இருக்கன்னு கத்துறா, ஆனா எந்த பதிலும் இல்ல. அவளை யாரோ தொடர மாதிரி இருக்கு. பயந்து போன சாரா மெதுவா கூடாரத்தை விட்டு வெளியே வரா. பார்த்தா அவ முன்னாடி 3 பேய்ங்க நிக்குது. அலறி அடிச்சு முழிக்கிறா. அது எல்லாமே கனவு. பயந்து போய் சாரா வெளியே வரா. அப்ப புதருக்குள்ள யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. அத பார்த்து சாரா, ஜெசிகா நான் தான் சாரா, உன்னை தேடிதான் நான் வந்தேன்னு பின்னாடியே ஓடுறா. ஆனா அங்க நின்னது ஜெசிகா இல்ல, ஒரு சின்ன ஸ்கூல் பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு உங்க தங்கச்சி ஜெசிகாவை தெரியும்னு சொல்றா. சாரா ஷாக் ஆகி, நீ அவ ஸ்டூடெண்டா, ஜெசிகா எங்கன்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, அவங்க ஒரு முக்கியமான தகவலை சொல்ல சொன்னாங்க, அவங்களுக்கு உங்க உதவி தேவை, உங்களை ஜாக்கிரதையா இருக்க சொன்னாங்க, மார்க்க காரணத்தை கொண்டு நம்பாதீங்க, கவனமா இருங்கன்னு சொல்றா. அப்ப மார்க்கோட குரல் கேக்குது. உடனே அந்த பொண்ணு காட்டுக்குள்ள ஓடி போறா. அவ எங்க போனானே தெரியல. மார்க் சாராவை தேடி வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறான். ஆனா சாரா அவன் கிட்ட எதுவும் சொல்லாம மறைக்கிறா. மறுநாள் விடியுது. ஜெசிகாவை கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப மார்க், இனிமேலும் இங்க இருக்க முடியாது, கைடு வர மதியானத்துக்கு மேல ஆகும், ஜெசிகாக்கு ஒரு நோட்டை எழுதி வச்சுட்டு நாம இப்பவே கிளம்பலான்னு சொல்றான். சாராவும் அதுக்கு ஒத்துக்கிறா. ஆனா அவளால மார்க்க முழுசா நம்ப முடியல. 2 பேரும் நடந்து போறாங்க. ஆனா வந்த பாதைக்கு பதிலா வேற ஒரு பாதையில நடந்து போறாங்க. அப்ப சாரா, இந்த பாதை வித்தியாசமா இருக்கு, நாம வந்த வழியில ஓட எதுவுமே இல்ல, நாம தப்பான பாதையில போறோம்னு சொல்றா. அதுக்கு மார்க், இந்த ஓட வழியா போனா நாம சுலபமா கீழே போகலாம்னு சொல்றான். அப்ப சாரா ஓடைய பாக்குறா. அதுல யாரோ நீந்தி போற மாதிரி இருக்கு. மார்க்க கூப்பிட்டு, நாம தப்பான திசையில போறோம், கீழ் நோக்கி போகாம மேல் நோக்கி போறோம்னு சொல்றா. மார்க் கீழே பாக்குறான். பார்த்தா ஓட அவங்க போற திசையில தான் போகுது. சாராவும் அதை பார்த்து ஷாக் ஆகுறா. தண்ணி அவ பார்த்ததுக்கு எதிர் திசையில போயிட்டு இருக்கு. அங்க நடக்கிறது உண்மையா கற்பனையான்னு தெரியாம சாரா குழம்பி போறா. அப்ப ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா மார்க் போன்ல சாரா பேசினதை ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அது பிளே ஆகுது. இத பார்த்து சாரா ஷாக் ஆகி, எதுக்காக ரெக்கார்ட் பண்ணன்னு கேக்குறா. அதுக்கு மார்க், நான் இத வச்சு ஒரு கதை எழுத போறேன், அதனாலதான் ரெக்கார்ட் பண்ணேன்னு சொல்றான். அப்பதான் சாராவுக்கு புரியுது, நீ ராத்திரி தங்குனது எனக்காக இல்ல, உன்னுடைய கதைக்காக, ஒழுங்கா எல்லாத்தையும் டெலீட் பண்ணுன்னு சொல்றா. சந்தேகத்துல மார்க்குடைய போனை வாங்கி பாக்குறா. பார்த்தா அதுல ஜெசிகாவோட போட்டோ இருக்கு. இத பார்த்து ஷாக் ஆகுறா. என் தங்கச்சிய உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நீ தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்க,
என்னையும் நீ கொல்ல போறியான்னு கேக்குறா. அப்ப மார்க் போனை வாங்க வரான். சாரா மார்க்க தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போறா. அப்ப மார்க், சாரா நான் சொல்றத கேளு, தனியா போனா நீ தொலைஞ்சிருவ, திரும்ப வான்னு கத்துறான். ஆனா சாரா வேகமா ஓடி போறா. ரொம்ப தூரம் போனதும் அங்க ஒரு கயிறை பாக்குறா. அவளை தேடி வரவங்க கண்டுபிடிக்கணும்னு அந்த கயிறை கெட்ட ஆரம்பிக்கிறா. அப்ப சாரா என்ன பாருன்னு ஒரு குரல் கேக்குது. அத கேட்டு சாரா ஷாக் ஆகுறா. அவ பின்னாடியே அந்த குரல் மாறி மாறி கேக்குது. ஆனா திரும்பி பார்க்காம நீ உண்மை இல்ல கற்பனைன்னு சொல்லிக்கிட்டு பயந்து வேகமா நடந்து போறா. ஆனா அந்த குரல் அவ பின்னாடி நின்னு கேக்குது. அலறி அடிச்சு என்ன காப்பாத்துங்கன்னு அங்க இருந்து ஓடி போறா. வேகமா ஓடும்போது ஒரு குழிக்குள்ள மாட்டிக்கிறா. கைடு திரும்பவும் காட்டுக்குள்ள வராரு. பார்த்தா 2 பேரையும் காணோம். சுத்தி தேடி பாக்குறாரு. ஆனா அவங்க இல்ல. எல்லாம் போச்சு, 2 பேர் உயிருக்கும் ஆபத்துன்னு திரும்ப வேகமா போறாரு. காட்டுக்கு வெளியே சாராவோட காதலன் அவளை தேடி வந்திருக்கான். ஒரு பெரிய போலீஸ் பட்டாளத்தையே கூட்டிட்டு சாராவை தேடி காட்டுக்குள்ள வரான். சாரா இப்ப அந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளை சுத்தி ஒரே இருட்டா இருக்கு. என்ன பண்ண எப்படி தப்பிக்கன்னு தெரியாம வழியில துடிச்சிட்டு இருக்கா. அப்ப அதுக்குள்ள ஒரு சின்ன குகையை கவனிக்கிறா. அதுல டார்ச் அடிச்சுட்டே நடந்து போறா. அப்ப அங்க ஆரம்பத்துல பார்த்த அந்த ஸ்கூல் பொண்ண மறுபடியும் பாக்குறா. நீ எப்படி இங்க வந்தன்னு ஆச்சரியமா கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, ஜெசிகா உள்ளதான் இருக்கா வாங்கன்னு சொல்லி வேகமா ஓடி போறா. அந்த பொண்ணை தேடி சாரா மெதுவா நடந்து போறா. பார்த்தா தூரத்துல அந்த பொண்ணு தனியா நிக்கிறா. மெதுவா சாரா கிட்ட போய் அந்த பொண்ணு முகத்தை பாக்குறா. பார்த்தா அவ முகமே ரொம்ப கொடூரமா இருக்கு. அலறி அடிச்சு அங்கிருந்து ஓடி வர வழியில எல்லாமே நிறைய ஆவிகள் இருக்கு. சாரா இப்போ கொலை நடுங்கி போயிருக்கா. வெளியே எப்படி தப்பிக்கன்னு பாக்கும்போது அங்க மார்க் வரான். மார்க்க பார்த்ததும், மார்க் தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு பழி வாங்கிறாதான்னு அழுவாத குறையா கெஞ்சிரா. உடனே மார்க்கும் கயிறை போட்டு சாராவை காப்பாத்துறான். இவ்வளவு தூரம் பண்ணியும் சாராக்கு இன்னும் மார்க் மேல நம்பிக்கை வரல. அப்ப மார்க் அவகிட்ட ஒரு கத்தியை கொடுக்கறான். என்ன நீ நம்பலனா இந்த கத்தியை நீ உன் பாதுகாப்புக்கு வச்சுக்க, நாம 2 பேரும் சேர்ந்து இங்க இருந்து தப்பிச்சு போவோம்னு சொல்றான். மறுபடியும் 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தூரத்துல ஒரு சின்ன வீடா பாக்குறாங்க. அங்க யாராச்சும் இருக்காங்களான்னு போய் பார்த்தா அந்த வீடே ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. அங்க ஒரு பழைய ரேடியோ ஸ்டேஷனும் இருக்கு. மார்க் அதை சரி பண்ணி வெளியே பேச முடியுமான்னு பாக்குறான். ஆனா அந்த ரேடியோவை திறக்க முடியல. அதனால சாரா கிட்ட அந்த கத்தியை கேக்குறான். கத்திய தர மாட்டேன்னு சொல்றா. அதுக்கு மார்க், நமக்கு வேற வழி இல்ல, இந்த ரேடியோவை ரிப்பேர் பண்ணி ஆகணும், தயவு செஞ்சு கொடுன்னு கேட்டு வாங்கி அந்த ரேடியோவை ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறான். சாரா மெதுவா அந்த வீட்டை சுத்தி பாக்குறா. அப்ப அங்க ஒரு பேஸ்மெண்ட் கதவை பாக்குறா. கதவு கிட்ட போகும்போது சாரான்னு ஒரு குரல் கேக்குது. அது ஜெசிகாவோட குரல். ஒரு பேப்பர்ல மார்க் பக்கத்துல இருக்கானு எழுதுறா. அதுக்கு சாராவும் ஆமான்னு எழுதி அனுப்புறா. அதுக்கு ஜெசிகா, அவன் தான் என்ன இங்க அடைச்சு வச்சிருக்கான், கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரையும் கொன்னுடுவான், நாம இங்க இருந்து தப்பிக்க உடனே அவனை கொல்லணும்னு எழுதியிருக்கா. இத பார்த்து சாரா ஷாக் ஆகுறா. அங்க அவளுக்கு ஒரு கத்தியும் கிடைக்குது. அதை எடுத்துட்டு மார்க் கிட்ட போறா. கழுத்துல கத்திய வச்சு, ஒழுங்கா அந்த கதவோட சாவியை கொடு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். மார்க் உடனே அவளை தள்ளிவிட பாக்குறான். 2 பேருக்கும் பயங்கர சண்டை வருது. அதுல சாரா மார்க்க குத்திடுறா. வலி தாங்க முடியாம மார்க் அங்கேயே இறந்து போறான். அப்ப அவன், நான் ஜெசிகாவை பார்க்கல, ஜெசிகா எங்க இருக்கானே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இறந்து போறான். உடனே சாரா சாவியை தேடி கண்டுபிடிச்சு அந்த கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா உள்ள அவ தங்கச்சி சின்ன குழந்தையா நிக்கிறா. ஆரம்பத்துல அப்பா அம்மா இறந்த கதையை சொன்னால அந்த சம்பவம் அப்படியே அங்க நடக்குது. அதை எல்லாத்தையும் அவ தங்கச்சி பார்த்துட்டு இருக்கா. உடனே சாரா அவளை காப்பாத்த பாக்குறா. அப்பதான் அவளுக்கு தெரியுது அவங்க அம்மாவை கொன்னதே அவ அப்பா தான். அவரும் சூசைட் பண்ணி இறந்து போறாரு. திடீர்னு அப்பாவோட உருவம் சாராவை பிடிக்குது. சாரா பயத்துல கத்தி எடுத்து அப்பா விரலை வெட்டி அங்க இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஓடுறா. அவ கத்துற சத்தம் ஜெசிகாக்கு கேக்குது. ஆமா, ஜெசிகா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. அதே நேரத்துல சாராவை தேடி ரெஸ்கியூ டீம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. சாரா வேகமா ஓடி வர சத்தத்தை கேட்டு ஜெசிகா பயந்து ஓடுறா. ஒரு பக்கம் ரெஸ்கியூ டீம் உள்ள வராங்க, இன்னொரு பக்கம் ஜெசிகா வேகமா ஓடி வரா. அவ பின்னாடியே சாராவும் ஓடி வரா. கொஞ்ச தூரத்துல ஜெசிகா ஒரு வெளிச்சத்தை பாக்குறா. அதை நோக்கி என்ன காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஓடி வரா. ஜெசிகாவை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவளை இப்போ காப்பாத்திட்டாங்க. அவ பின்னாடியே போனா தப்பிக்கலான்னு சாராவும் ஓடி வரா. ஆனா அந்த ஸ்கூல் பொண்ணு மறுபடியும் குறுக்க வந்து நிக்கிறா. அப்ப சாரா அவ கைய பாக்குறா. பார்த்தா கையில வெட்டுப்பட்டிருக்கு. சாரா அவ அப்பா கைய வெட்டி தப்பிச்சாலையா, அது எல்லாமே ஒரு கற்பனை. அவ வெட்டினது அப்பா கையே இல்ல, அவளோட கையவே அறுத்து அவ அங்கேயே இறந்து போயிட்டா. இப்ப இங்க இருக்கிறது சாராவோட ஆவி மட்டும்தான். அவளை சுத்தி இறந்த எல்லா ஆவிகளும் வந்து நிக்குது. அவ ஆத்மாவை எல்லாம் சேர்ந்து பிடிச்சி பூமிக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. வெளியே ஜெசிகாவை காப்பாத்துறாங்க. அப்ப சாராவோட காதலன், சாரா எங்க, அவளை பாத்தியான்னு கேக்குறான். அப்பதான் ஜெசிகாவுக்கு சாரா வந்ததே தெரிய வருது. சாராவை நான் பாக்கல, அவ காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா. உடனே அவளை
காப்பாத்துங்கன்னு மறுபடியும் உள்ள ஓட பாக்குறா. எல்லாரும் அவளை வெளியே கூட்டிட்டு வராங்க. அப்ப திடீர்னு அவளுக்கு இல்ல சாரா இங்க இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவ உள்ளுணர்வு சொல்லுது. சாரா இறந்து போனதை அவ உணர்றா. அவளை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. வழக்கம் போல சாரா அவ தங்கச்சியை காப்பாத்திட்டா. ஆனா இந்த முறை அவளுக்கு பதிலா சாரா மாட்டிக்கிட்டு இறந்துட்டா. கைடு உள்ள ஏதோ இருக்கிற மாதிரி பாக்குறாரு. அங்க இருக்கிறது சாராவோட ஆவி. இதோட இந்த படம் முடிவுக்கு வருது. என்ன மக்களே, படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்துல வர ஜெசிகா மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயே ஒரு கிறுக்க இருப்பான். வேலியில போற ஓனன சம்பந்தமே இல்லாம வேட்டியில விட்ட மாதிரி தேவையில்லாத பிரச்சனையா வாங்கிட்டு வருவான். கடைசியா பாருங்க, ஜெசிகா தப்பிச்சுட்டா, அவளை காப்பாத்த போன சாரா மாட்டிக்கிட்டா. உங்க கேங்லயும் அந்த மாதிரி ஒரு கிறுக்கு ஃப்ரெண்ட் இருந்தா மறக்காம இந்த படத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல மஸ்ட் வாட்ச் மூவிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா படமே ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து எடிட் பண்ணேன். ஆனா என்னன்னு தெரியல, அந்த பிளேலிஸ்ட் மொத்தமாவே வியூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. எதனால வியூஸ் கம்மியா இருக்குன்னு தெரியல. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால வீடியோ போட முடியும். வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு தரமான படத்துல பார்ப்போம். நன்றி.